நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நாங்க எந்த தப்பும் செஞ்சதில்ல, யாரையும் கஷ்டப்படுத்தினதும் இல்ல. இருந்தும் இப்படியெல்லாம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோதனைகள் அதிகமாகுதுன்னா தெய்வத்துக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கிட்டவங்களை தண்டிக்கிற மாதிரி நல்லவங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க தாண்டி வந்துதானே ஆகணும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முடியாம இருந்தப்போ அவங்கள பாத்துக்கலாங்கிற தைரியம் இருந்துச்சு. ஆனா உனக்கும் அந்த மாதிரி வந்திருக்குங்கிறப்போ தைரியம் எல்லாம் போயிடுச்சு. என்னோட நோயை பத்தி நினைச்சு நான் கவலைப்படல. இவங்கள பாத்துக்க யாருமே இல்லையே. கண்ணு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுறத ஒரு பொண்ணால பார்க்க முடியுமா? இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காத அன்ப என்னால இந்த குடும்பத்துல பார்க்க முடியுது. நீங்க ஒருத்தரை நேசிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் குடும்பம், இப்படிதான் இருக்கணும். இனி நீங்க 3 பேரும் ஓய்வு எடுத்துக்கோங்க. இவ்வளவு தெரிஞ்ச உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கட்டுமாம்மா? என்ன? இந்த நிலைமையில இருக்கும்போது எந்த மாதிரி வேண்டிக்கிட்டா தேவி வருவாங்க? வாய் பேச முடியாதவன் மனசுல வேண்டத கூட தன்னை வேண்டானா இல்லையான்னு தேவிக்கு தெரியும். அதனால உங்களுக்கு எப்படி வேண்டணும்னு தோணுதோ அப்படியே வேண்டிக்கோங்க. தேவிக்கு எல்லாமே பிடிக்கும். அம்மா தாயே தேவி. அம்மா தாயே தேவி. சாரதா, சாரதா. என்ன, ஏன் அப்படி பாக்குறீங்க? சாரதா, உன்னோட உடம்புல போடுறது அம்மா எல்லாம் இறங்கிடுச்சு. ஆமா. ஐயோ, இப்ப நம்புறியா? ஆமாங்க, உங்க முகத்திலயும் அடையாளம் எதுவும் இல்லைங்க. அம்மா தேவி, அதிசய சக்தி உள்ள மருந்து தான் அவங்க தந்தாங்கன்னு நாம நினைச்சோம். ஆனா இவ்வளவு அதிசய சக்தி இருக்கும்னு. அம்மா, என் உடம்பைய முகத்தை பாருங்க, எந்த அடையாளமும் இல்ல. நாங்களும் இத பத்தி தாமா பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாரோட நோயும் மொத்தமா குணமாயிடுச்சுமா. எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்த அந்த அம்மாவால. அம்மாடி, எங்க நம்ம உயிரை காப்பாத்தின அந்த அம்மா? வாங்க போய் பார்க்கலாம். அம்மா தாயே மகமாயே, எல்லாமே உங்களோட அருள். அம்மா. என்ன சாரதா? அடுப்படையில எங்கேயும் காணுங்க அவங்கள. ஒருவேளை சோர்வா படுத்து தூங்கிட்டு இருக்கலாம். போய் தேடு. அம்மா வாணி, நீ பின்வாசல்ல போய் பாருமா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க எங்க போயிருப்பாங்க? இல்ல இல்ல, வாணி அவங்கள கூட்டிட்டு வருவா. வேணா பாரு. அப்பா, அங்க எங்கேயுமே அவங்க இல்ல. காணுமா? அப்புறம் எங்க போனாங்க? எங்க இருந்தோ வந்தாங்க, நோயை குணப்படுத்திட்டு எங்கேயோ போயிட்டாங்களே.
இத அதிசயம்னு சொல்லாம என்ன சொல்றது? சொல்லுங்க, வீட்டுக்குள்ள யாராவது உயிரோட இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது இருக்கீங்களா? உள்ள யாராவது உயிரோட இருக்கீங்களா? சொல்லுங்க. உயிரோட யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சத்தம் எதுவுமே கேட்கலையே. கிட்ட வராதீங்க. வீட்டுக்குள்ள போய் கதவை மூடுங்க. நானும் என்னோட குடும்பமும் எதுக்காக ஐயா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கணும்? நோய் வந்திருக்குல்ல, எங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியும். உள்ள போங்க. யாருக்கு நோய்? எங்க யாருக்கும் நோயே இல்லை. போய் எங்க கிட்ட போய் சொல்ல முயற்சி பண்ண வேண்டாம். வெளியில வர நாங்க ஒத்துக்க மாட்டோம். வெளியே வந்தீங்கன்னா கல் எடுத்து அடிப்போம். ஊர் முழுக்க நோயை பரப்புறதுக்கு முயற்சி பண்றீங்களா? நான் சொன்னேன்ல, எனக்கும் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த வியாதியும் இல்லை. சந்தேகம் இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேணா கல்லால் அடிங்க. என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு? நோய் குணமாயிடுச்சா? அது எப்படி? நோய் வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு. ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏமாத்தல. யாராவது தைரியம் இருந்தா கொஞ்சம் முன்னாடி வாங்க. என் மேலேயோ என் வீட்டில் இருக்கிறவங்க மேலேயோ நோய் வந்ததுக்கான ஏதாவது அடையாளம் இருந்தா அதுக்கப்புறம் வேணா நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம். ஊரை விட்டு போறீங்களா? எல்லாரும் வாங்க போய் பார்ப்போம். வாங்க. சொன்னது நிஜம்தான். நோய் வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அப்போ நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா? பொய்யெல்லாம் இல்லை. எங்களுக்கு நோய் வந்தது என்னமோ உண்மைதான். இப்போ ஒரு விஷயம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு கஷ்டம் வரும்போது தான் யாரெல்லாம் கூட இருப்பாங்கன்னு நமக்கு தெரிய வரும். இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவிகளெல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் எங்களுக்கு ஒரு உதவின்னு தேவைப்பட்டப்போ நீங்கள் யாரும் செய்யலை. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு என் பொண்ணு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டால, இவளை விரட்டுறதுக்கு கல் எடுத்தீங்கல்ல. யாரும் இல்லாம நாங்க அழுதுகிட்டு இருக்கும்போது எங்களை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வந்தாங்க. எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. எங்களோட வியாதிக்கு மருந்து போட்டு குணமாக்குனாங்க. நீங்க யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. எங்க வீட்ல யாராவது இறந்து போயிருக்காங்களான்னு பார்க்க தானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. இதோ நாங்க உயிரோட நிக்கிறோம். உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா? பெரியவரே, மன்னிச்சிடுங்க. நோய் வந்தா ஓடி ஒளியறத தவிர வேற எந்த வழியும் எங்களுக்கு தெரியாது. ஆமா, இவ்வளோ சீக்கிரம் உங்க நோயை குணப்படுத்திட்டாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க யாரு? நல்ல குணப்படுச்ச ஒருத்தவங்க. ஆற்றுக்கால் நாட்டுல இருந்து வந்தாங்க. காலையில் விடிஞ்சதோ ரொம்ப அதிசயமா எங்களோட நோயெல்லாம் குணமாயிடுச்சு. அதுக்கு எங்களுக்கு உதவின அந்த அம்மாவை இங்க எங்கேயுமே காணோம். நாங்க அவங்கள தேடி ஆற்றுக்காலுக்கு இப்ப போகலான் இருக்கோம். இப்படி ஒரு அதிசயம் நம்ம ஊர்ல நடத்தின அந்த அம்மாவை தேட போகும்போது நாங்களும் கூட வரோம். வேணாம், இப்ப யாரோட துணையும் எங்களுக்கு தேவையில்லை. அம்மா, அவங்களும் வரட்டும். உண்மை என்னன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். நோயை பார்த்து பயந்து ஓடுறவங்க உதவி செஞ்சவங்கள பார்த்து பாடமாவது படிக்கட்டும். சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பி போகலாம். அவங்கள உடனே பார்க்கலன்னா என் மனசுக்கு நிம்மதியே வராது. வாங்க போலாம். அவங்கள பத்தின விஷயம் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல, வீடு இல்லைன்னு தான் சொன்னாங்க. நோயை குணப்படுத்துறது தான் அவங்களோட வேலை. அப்ப இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கோம்ல. அப்பா, அது ஒருத்தர் வராரு, நம்ம கேட்டு பார்க்கலாம். போலாம். நில்லுங்கய்யா, ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இங்க அம்மா போட்டா குணப்படுத்துறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்களே. இங்கேயா? அம்மா நோயெல்லாம் போட்டா யாரு பாப்பா? ஆற்றுக்கால் தான் சொந்த ஊருன்னு சொன்னாங்க. மங்களகரமான அம்மா. அப்படிப்பட்ட ஆளை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. இனிமே அவங்கள எங்க போய் தேடுறது? எங்க போய் கேட்டாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒரு வேளை நீங்க இடம் தெரியாம வந்திருப்பீங்க. நல்ல தெளிவா ஆற்றுக்காலம் தான் சொன்னாங்க. இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கணும்னு இல்லையே. நாம வேற யார்கிட்டயாவது கேட்போம். வா போகலாம். அம்மன் நோயை பார்த்து குணப்படுத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை.
அப்படி ஒரு பெண் இங்க இருந்திருந்தா எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இங்கதான் தங்கியிருக்கேன்னு ஒன்றும் அவங்க சொல்லல. நிறைய இடத்துக்கு போவேன்னு அவங்க சொன்னாங்க. ஒருவேளை அந்த மாதிரி யாராவது இங்க இருந்து போயிருக்காங்களா? இங்க இருந்து யாரும் கிளம்பி போகல. எதுக்கும் நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, நீங்க வேற யாருக்கிட்டயாவது கேட்டு பாருங்க. ம். அப்பா, நாம அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிப்போம்மா. யாரு என்னன்னே தெரியாத நம்மளை தேடி அவங்க வந்தாங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்காம நம்ம எப்படி திரும்ப போறது? வாங்க. முகத்துல அதிசயமான ஒளி இருந்தது. அவங்க பேச்சுல யாரையும் வியக்க வைக்கிற அளவுக்கு திறமை. நோயை தாங்க முடியாம மொத்தமா செத்துடலான்னு நாங்க முடிவு பண்ணோம். அப்பதான் அந்த அம்மா எங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. எதுவுமே இல்லாத அடுப்படியில இருந்து அந்த அம்மா எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆற்றுக்கால்னு சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம்? அம்மா நோய் வந்தவங்களை காப்பாத்துறது யாரு? கஷ்டத்துல இருக்கவங்களை காப்பாத்த வர அம்மா யாரு? சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுறது யாரு? சந்தேகமே வேண்டாம், அது ஆற்றுக்கால் அம்மாவே தான். அம்மா, மகமாயி, ஆற்றுக்கால் தேவி. மகமாயி, தேவி, ஆட்டுக்கால் அம்மா. பெரியவரே, நீங்களும் உங்க குடும்பமும் புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஆற்றுக்கால் அம்மாவோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆற்றுக்கால் கோயிலுக்கு போங்க, அம்மா அங்க இருப்பாங்க. அவங்கள பார்க்க அங்கதான் போகணும். அம்மா, பகவதி, தேவி, மகிமே மகிமை. அம்மா, பகவதி, தாயே, தேவி. தேவி, அம்மா, ஆதிபராசக்தி, நாங்க தெரிஞ்சுக்காம போயிட்டோம்மா. மரணம் எங்களை தொட போற நேரத்திலையும் நீங்க வந்து எங்களை காப்பாத்துனீங்களம்மா. நாங்க எங்க உயிரையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறோமா. இதை விட பெரிய புண்ணியம் எங்களுக்கு வேற எதுவும் கிடைக்க போறது இல்லம்மா. நம்ம நோயை குணப்படுத்தின அம்மாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது பொங்கல் படைக்கிறது தான். அதுதான் அவங்களுக்கு பிடிச்சது. அம்மா, அம்மா மகமாயி, தேவி, பகவதி, ஆதிபராசக்தி, நீதாம்மா எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். தாயே, தேவி, தேவி, பகவதி, அம்மா, தாயே. பராசக்தி. அம்மாடி, தாயே, ஆற்றுக்கால் அம்மா, பகவதி, அம்மா, அம்மா, ஆற்றுக்கால் அம்மா. ஆற்றுக்கால் தாயே, நீதாம்மா காப்பாத்தணும். அம்மா, ஆற்றுக்கால் அம்மா. தாயே, ஆற்றுக்கால் பகவதி அம்மா. அம்மா, மகமாயி. இப்ப புரிஞ்சுதா ஆற்றுக்கால் அம்மாவோட சக்தி என்னன்னு? மனசார வேண்டவங்களை என்னைக்கும் ஆற்றுக்கால் அம்மா கைவிடவே மாட்டாங்க. கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அம்மா, தாயே. வேதா கதை சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நேரடியா பாக்குற மாதிரி இருக்கு. அப்பாவும் குருநாதரும் அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. தேவி நம்ம பக்கத்திலேயே இருக்க மாதிரி தோணும். கைய நீட்டினா அவங்கள தொடுற மாதிரியே இருக்கும். ஆற்றுக்கால் அம்மா கதை இன்னும் இருக்கா? பின்ன 1 இல்ல 100 இல்ல 1000 கதை இருக்கு ஆற்றுக்கால் அம்மாவை பத்தி. அப்பனா இன்னும் ஒண்ணு சொல்ல. இன்னைக்கு போதும், திரும்ப ஒரு நாள் வரும்போது கேட்டுக்கலாம். வேதா இப்ப வீட்டுக்கு போகணும்ல? வேண்டாம், வேதா இங்கே இருக்கட்டும். இங்க பாருமா, வேதா நம்ம வீட்டுக்கு வந்ததே நம்மளோட பாக்கியம். ஆனா வேதா இந்த வீட்டுக்கு வர்றத பிடிக்காதவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். வேதா இப்ப வீட்டுக்கு போட்டும், அப்புறமா வரட்டும். குட்டிமா, உனக்கு நான் எல்லா கதையும் சொல்லி கொடுக்கறேன். இப்போ மனசு நிறைய ஆற்றுக்கால் அம்மா தான் இருக்காங்க. பொங்கல் பொங்கி வர்றதும் அதோட மனம் வீசுறதும் பாக்குற மாதிரியே இருக்கு. என்னோட வாயில பொங்கலோட ருசி தெரிஞ்சதுமா. அப்படின்னா நான் போயிட்டு வரேன். சரி, போலாமா? குட்டிமா, நான் போயிட்டு வரேன். உம்மா. இப்ப என் குட்டி பொண்ணுக்கு சந்தோஷம் தானே? நல்ல ஒரு தோழி கிடைச்சிருக்கால. வேதா ரொம்ப நல்ல பொண்ணு இல்லம்மா. ஆமாமா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியுது. மனுஷங்களை தெரியுது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியுது. தெய்வ அம்சம் உள்ள பொண்ணு. சுகன்யா வந்ததுல இருந்து உன்னோட பழக்க வழக்கம்லாம் ரொம்ப மாறி இருக்கு. சுகன்யா அரண்மனையில இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம்.
நீ எதுக்காக அப்படி நடந்துக்கிற? அவங்க எல்லாரும் நம்மளோட அடிமைகள் தானே. அடிமைகளா? அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியும் இருக்க நாட்டு மக்கள் எல்லாம் ராஜாவோட அடிமைதான். உங்களுக்கு அது தெரியாதுன்னா புத்திசாலி கிட்ட போய் கேளுங்க. இங்க பாருமா, சுகன்யா பெரியம்மா சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீ நினைச்சு நீ அதெல்லாம் நம்ப வேண்டாம். நீ ஒரு குழந்தை. நமக்கு யாரும் அடிமைகள்லாம் கிடையாது. பேச்சுவார்த்தைக்கு ராஜா மக்கள்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அது கெடுக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது. அதுக்காக நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? திமிரு பிடிச்ச ஒருத்தங்களோட கதை. எனக்கு அதெல்லாம் கேட்க வேணாம். கேட்கணும், வா. நீ இங்க உட்காரு. சுதர்மனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவர் செஞ்ச ஏதாவது ஒரு கொடுமையை பத்தி சொன்னாலே போதும். நீங்க எதுக்காக இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, இந்த பொருள் எல்லாம் எதுக்காக வெளியில எடுத்து போடுறீங்க? சுதர்மன் ஐயா கிட்ட காசு வாங்கினது ஞாபகம் இருக்கா? அதை கொடுக்கற நாள் முடிஞ்சு போச்சு, ஞாபகம் இருக்கா? என் நிலைமை என்னங்கிறத சுதர்மன் ஐயா கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேனே. அவர் உதவி பண்ணுவார்னு நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் உதவி பண்ண மாட்டாரு. எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட சொல்லி தான் எங்களை அனுப்பியிருக்காரு. இங்க பாருங்க, சுதர்மன் ஐயா கிட்ட இருந்து எங்க அண்ணன் காசு வாங்கியிருக்காரு. ஆனா வாங்கினதை விட அவர் 10 மடங்கு வட்டி கொடுத்திருக்காரு. இனிமே இதை தாங்க முடியாது. நீங்க எல்லாரும் இப்பவே இங்க இருந்து வெளியில போகணும். உங்க சுதர்மன் ஐயா வரும்போது நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். அப்படின்னா பேசுங்க. ஐயா. என்ன மானவேந்திரா, உன் தங்கச்சி நல்லா பேசுறாளே. அது அவ தெரியாம பேசிட்டாங்க ஐயா. தெரியாமலாம் ஒண்ணும் பேசல. நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே. இத்தனை வருஷம் எங்க அண்ணன் வேலை செஞ்ச காசு எல்லாம் ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற மாதிரி குடிச்சிங்கல்ல. ஐயோ, நீ என்ன சொன்ன? ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சனா? இந்த சுதர்ம ரத்தத்தை குடிக்கிறவன் தான். பொண்டாட்டியோ தங்கச்சி கூட்டிட்டு இப்பவே இங்கிருந்து கிளம்பணும். இல்லைன்னா உன் பொண்டாட்டியோ தங்கச்சியும் இங்கேயே வச்சு அவமானப்படுத்துவ. அது தேவையா மானவேந்திரா? வேணாங்க ஐயா, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். ரொம்ப தூரம் போயிடலான்னு நினைச்சிடாத. இங்க இந்த ஊர்ல தான் தெரு தெருவா நீ அலையணும். உன்னையும் குடும்பத்தையும் பார்க்கிறவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும். சுதர்மனுக்கு பணம் கொடுக்காதனாலதான் அதுக்கான தண்டனையத்தான் இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படணும். இந்த ஊரே என்ன பார்த்து பயப்படணும். வெளியே போடா. நில்லு. வீட்டை விட்டு அனுப்புறவனை பொழைக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணுங்கிறதா சுதர்மனோட எண்ணம். தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு இது உனக்கு தேவைப்படும். இனிமே நீங்க 3 பேரும் பட்டினி இல்லாம இருக்கணும்னா ஒரே வழி இதுதான். கிளம்பு. இழுத்து மூடுங்கடா. இன்னும் யாரெல்லாம் பணம் தரணும்னு தேடி பிடிக்கடா. எவனையெல்லாம் விரட்டணுமோ விரட்டுக்கடா. உசுரை எடுக்க வேண்டி வந்தாலும் எடுக்கடா. காமம், கோபம், லோபம், மோகம் இது எல்லாத்தையும் நம்மளால அடக்க முடியணும். இந்த சுகமெல்லாம் தற்காலிகமானது மட்டும்தான். அதுக்கு பின்னாடி போய் வாழ்க்கையை வீணடிக்காம இந்த ஜென்மம் முக்தி அடையறதுக்கான வழியை தான் நாம தேடி போகணும்.
வாழ்க்கையோட இலக்கு முக்தியானதாக தான் இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுது தானே? என்ன சாமியார, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியாச்சா? கொஞ்சம் என் வீட்டு வரைக்கும் வரீங்களா? உங்களுக்கு சாப்பாடு அங்கேயே கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம், நான் வரேன். வரேன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமா? என் வீட்டுல இருக்கிற சாப்பாடு நான் சம்பாதிச்ச பணத்துல பண்ணது. அத சாப்பிட உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? நான் ஒரு சன்னியாசி. பிச்சையா கிடைக்கிறது எல்லாமே ஏத்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அது எப்படி சாமியார? சாமியாருங்க எது மேலயும் ஆசை இல்லாதவங்களா இருந்தா சாப்பாட்டையும் வேணான்னு சொல்லல. என்ன பிச்சை எடுத்து வாடுற சாமியாருக்கெல்லாம் பால், பழம், நல்ல நல்ல சாப்பாடு நிறைய கிடைக்கும். ஆனா அதெல்லாம் மத்தவங்க சம்பாதிச்சது தானே. மத்தவங்க சம்பாதிச்சத திங்கிறவன் பேரு மோசக்காரன் தானே சாமியார. அப்படி பார்த்தா ஜனங்களை ஏமாத்தி மோசடி பண்ணி பொழைக்கிறவன் தானே நீ. ஆமா, சந்நியாசம் பெருசா பணம் பெருசா? நீ சொல்லு. சந்தேகமே இல்லை, சந்நியாசம் தான். அப்படின்னா இங்க இருக்கிற தேவதத்தனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணம் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உபதேசம் பண்ண நீங்களும் இருக்கீங்க. ஆனா தேவதத்தனுக்கு என்ன வேணும்னு நீங்க தான் கேட்கணும். எனக்கு பணம் தான் வேணும். உபதேசங்கள்லாம் வச்சுட்டு வாழ முடியாதுங்க. கேட்டேல்ல சாமியார, சாமியாருக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பணம் தந்து உதவி பண்ணது இவர்தான். பாத்தீங்களா? எனக்கு முக்கியம் சுதர்மன் ஐயா தான். இங்க இருக்கிற சுதர்மன் ஐயா எனக்கும் உதவி செஞ்சிருக்காரு. அது சாமியார, மனுஷனுக்கு பிரயோஜனப்படாத உபதேசத்தை சொல்லி சும்மா நேரத்தை வீணடிக்கிற ஒரு ஜென்மம். அதை தவிர உங்களால ஒரு பிரயோஜனமே இல்லை இந்த பூமிக்கு. பணம் கையில் இருக்கிற வரைக்கும் இந்த சுதர்மனுக்கு தோல்வியே இல்லை. ஏவன் முன்னாடி போய் நிக்க மாட்டான். சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டதும் வாயையும் வயிறையும் தயாரா வச்சிருந்தாரு. கடைசியில இப்படி ஆகும்னு அவரை நினைச்சு கூட பார்க்கல. நீங்க வாங்க, வாங்க போலாம். உபதேசம் பண்ண உட்கார்ந்துட்டாரு. இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. அம்மா, ஐயாவுக்கு இது பிடிக்காதுமா. பசிய ஜெயிக்கிறதுக்கு உங்க ஐயா கிட்ட சாப்பாட்டை தவிர வேற எந்த வழியும் இல்லைல்ல. சாப்பிடுங்க. என்னங்க, என்ன பண்றீங்க? சாப்பாடு இப்படி தூக்கி எறியலாமா? சாப்பாட்டு மேல எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா இவன் மேல இல்ல. அவர் பாவங்க. வேற வழி இல்லாம பிச்சைக்காரன் ஆயிட்டேங்கிறது இவனுங்க சொல்ற கதை. நாம இதெல்லாம் பெருசா எடுத்துக்கணுமா என்ன? அதெல்லாம் அவரோட விருப்பம் தானே. இங்க இருக்கிற அரிசியும் பருப்பு இந்த சுதர்ம சம்பாதிச்சு வச்சது. அதை எப்படி செலவழிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாரு, இனி ஒரு பிச்சைக்கார கூட வாசல்ல வந்து நிக்க கூடாது. அடிச்சு விரட்டணும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அவரே போயிடுவாரு. அடிச்சு விரட்டுறா. ஐயோ, சாப்பாடு எடுத்து வேணும் உங்ககிட்ட தனியா சொல்லணுமா? எடுத்து வைக்கிறேன். நல்லா அடிச்சு விரட்டிட்டேன். டேய், திலோத்தமா வீட்டுக்கு நீ போனியா? பாத்தியாவள? பார்த்தேன் ஐயா. உங்களோட விருப்பத்தை அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ இன்னைக்கு ராத்திரி அங்க போலாம்ல? மன்னிச்சிடுங்க ஐயா, சுதர்மன் ஐயா கூட ராத்திரி தங்க விருப்பம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. தப்பு, திமிரு. அப்படி நல்லவளன் நடிக்கிறதா திலோத்தமாவோட முடிவுன்னா இன்னைக்கு ராத்திரி நம்ம கூட இருக்கிறவ எவனாவது ஒருத்தனை அவ வீட்டுக்குள்ள தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லு. அப்புறம் நடுராத்திரி ஆனதும் கத்தி சத்தம் போட்டு எல்லாரையும் வர வைக்கணும். அப்புறம் அவளையும் நம்ம வேலைக்காரனையும் வீட்டில இருந்து ஒன்னா வெளியில வர வைக்கணும். ஊர்க்காரங்க முன்னாடி வச்சு 2 பேரையும் விசாரிக்கணும்.
அப்புறம் அந்த வீட்டுக்கு தீ வைக்கணும். சரிங்க ஐயா. சுதர்மனோட ஆசைக்கு அணங்காதவ இனி நிம்மதியா வாழக்கூடாது. நாளைக்கு காலையில விடியும் போது இந்த ஊர் முழுக்க அவ பேச்சாத்தான் இருக்கணும். போ. சரிங்க ஐயா. போதும். இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அவர்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவை தட்டி விடுறதை தவிர பெரிய தப்பு இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? தானம் தர்மம் பண்ணா ஆயுசு கூடும்னு விவரம் இல்லாதவங்க சொல்லுவாங்க. பிச்சை எடுக்கிறவங்க உருவாக்கி வச்சிருக்கிற புத்திசாலித்தனம் அது. அதுல எல்லாம் எந்த உண்மையும் இல்லை. அடடே வாங்க. என்ன ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? அண்ணே வணக்கம். மாமாவுக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம். நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கல்ல, வாங்க சாப்பிடலாம். வேண்டாம், நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நாங்க அண்ணனை பாக்குறதுக்காக தான் வந்தோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அவசியம் இல்ல, வந்த விஷயத்த சொல்லு. இவ நாட்டியம் நல்லா ஆடுவான்னு தெரியும்ல. நேத்து இவ குருகுலத்துல நடந்த நாட்டிய போட்டியில மகாராஜா இவன் நாட்டியத்தை நேர்ல பார்த்து வாழ்த்துக்களும் சொன்னாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க அப்பா இறந்தப்போ உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்ப அந்த கவலை எல்லாம் காணாம போயிடுச்சு. திறமைய வச்சு ராஜா கிட்டயே வாழ்த்துக்கள் வாங்கிட்டியே. ஆமா, அவங்க இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லியும் நீங்க ஏன் அவங்க கிட்ட எதுவுமே பேசாம இருக்கீங்க? கையும் காலியும் ஆட்டினா வாழ்த்து சொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க. அத சொல்லி பெருமைப்படுறதுக்கு கொஞ்சம் பேர். நாட்டியங்கிறது கையையும் காலையும் ஆட்டுறது இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. காஞ்சிபுரத்துக்கு இவள அனுப்ப முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு காசு குறைவா இருக்கு. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணணும். என்னங்க, இது என் அண்ணாவோட பொண்ணு. நம்ம தானே உதவி செஞ்சாகணும். கவலைப்படாதீங்க, பணம் தந்துருவாரு. அப்போ பணம் தேவை. பணம் இல்லாம அங்க போக முடியாது. ஆமா. அப்படின்னா பணம் பெருசா நாட்டியம் பெருசா? நாட்டியம் தான் பெருசு, அதுல சந்தேகம் இல்ல. ஓ, அப்படின்னா நாட்டியம் ஆடும் போது சலங்கை கொட்டுற மாதிரி பணமும் கொட்டணும் இல்ல? அரண்மனையில பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப ஆட சொல்லுவாங்கல்ல. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்னதுல ஏதோ தப்பு இருக்கா? இத சாக்க வச்சு ஊரெல்லாம் சுத்தலாம் நினைக்கிறது நல்லாதான் இருக்கு. ஆனா மிஞ்சி போனா ஏதாவது ஒரு பணக்காரங்கிட்ட பாய் விரிக்கிற வரைக்கும் தான். நீங்க வாங்க, நாம போலாம். உதவலனா கூட பரவாயில்ல, கஷ்டப்படுத்தாதீங்க. இப்படி ஆடியே கெட்ட பேர் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்துல நீயும் ஒருத்தியா இருக்க போற. கெட்டு நாசமா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்க எனக்கு மனசு இல்ல. போதும், நிறுத்துங்க. இனி என் பொண்ணை பத்தி எதுவும் பேசினா அப்புறம் யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். நளினி, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? பண திமிருனால யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் தெரியலையா உங்களுக்கு? இதோ பாரு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு போன பிச்சைக்காரனும் இப்ப வந்துட்டு போன உங்க அண்ணன் பொண்ணு ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணு போலதான். சும்மா தெருவுல திரியறவங்க. ஆதாயம் இல்லாத எந்த விஷயத்துக்கும் அவர் பணம் தர மாட்டாரு. அது தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீங்க அங்க போனீங்க? இவளுக்கு ஏதாவது தேவை இருந்தா தயங்காம வந்து கேளுங்கன்னு அண்ணி தான் சொன்னாங்க. அதனாலதான். எங்களை மட்டும் அசிங்கப்படுத்தல, நாட்டியத்தையும் அசிங்கப்படுத்தினாரு. நாட்டியம் ஆடுறவங்களை அசிங்கப்படுத்தினாரு. அவர் எப்பவுமே அப்படிதான். நாட்டியம் ஆடுறவங்களா இருந்தாலும் சன்னியாசியா இருந்தாலும் அவர்கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. இனிமே அங்க போக மாட்டோம். இவரோட ஆணவ பேச்செல்லாம் அந்த கடவுளுக்கு நிச்சயமா தெரியும். வருஷங்கள் போனாலும் இப்ப காட்டுற திமிருக்கு தண்டனை கிடைக்காம இருக்காது. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தண்டனை கிடைச்சே தீரும். கண்டிப்பா அது நடக்கும்.
என்னாச்சு? சாப்பாட்டுல உப்பு புளி எதுவும் இல்ல. நீ என்னத்த சமைச்சு வச்சிருக்க? நான் நல்லா ருசி பார்த்து தான் செஞ்சேன். ஒருவேளை உங்க நாக்குக்கு ஏதாவது... எழுந்திரு மேல. உனக்கு இங்க இருக்கிற ஒரே ஒரு வேலை சமைக்கிறது மட்டும்தான். அதுவும் உன்னால பண்ண முடியலன்னா எதுக்காக இருக்க? என்னங்க, நான் எப்பவும் செய்யற மாதிரி தான் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன். ஐயோ, அப்படின்னா நீ எடுத்து சாப்பிடு, எனக்கு வேண்டாம். ஐயோ, நீங்க சாப்பிடாம தூங்க போறீங்களா? ஆமா, வேற என்ன பண்ண சொல்ற? வாய்க்கு ருசியா இல்லாததையெல்லாம் என்ன சாப்பிட்டு சாக சொல்றியா? அப்படின்னா பால் தரவா? வேண்டாம். இது நல்லா தானே இருக்கு. அப்புறம் இவர் ஏன் இப்படி சொல்றாரு? அதுக்கப்புறம் எப்பவுமே அவர் சாப்பிடுற பொருளோட ருசிய உணரவே இல்லை. அவரால எந்த சாப்பாட்டையும் சாப்பிடவும் முடியல. ஒரு பெரிய சாபம் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருந்தது. தொடர்ந்து சாப்பாடு சாப்பிடாம அவர் சோர்ந்து போயிட்டாரு. ஆனா இருந்தும் அவரோட திமிரு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒரு நாள் அவருக்கு மருந்து கொடுக்கறதுக்காக ஒரு வைத்தியர் வந்தாரு. ரொம்ப நாள் ஆச்சு இவர் ஏதாவது சாப்பிட்டே. எந்த ருசியையும் உணர முடியல. எல்லா விதமான சாப்பாட்டையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு. எதுலயுமே ருசி தெரியவே இல்லை. உடம்புல எந்த குறையும் இருக்கா மாதிரி தெரியல. நாக்கு ருசியை இழக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஆமா, நீங்க வைத்தியர் தானே. நோயை கண்டுபிடிக்கதானே காசு செலவு பண்ணி உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படி இருந்து எங்க கிட்டயே உடம்புக்கு என்னன்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? மனசை கஷ்டப்படுத்துற ஏதாவது பிரச்சனை, தீராத ஏதாவது வலி, செஞ்ச தப்ப நினைச்சு மனசை உறுத்துறது, இதெல்லாம் உடம்போட ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். கவலை என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் வாங்குற அளவுக்கு காசு இருக்கு என்கிட்ட. ஓஹோ. அப்புறம் குற்ற உணர்ச்சி, அது எப்பவுமே மனசுக்கு வந்ததில்லை. இது வரைக்கும் சுதர்மா என்ன பண்ணிருக்கானோ அதெல்லாம் சரிதான். சொல்றதுனால எதையும் நினைச்சுக்காதீங்க. சோர்வடைஞ்ச ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் இல்லை இது. இப்போ இவருடைய நோய் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்க மனசுல இருக்க திமிரு தான் உங்க எதிரி. அந்த அகங்காரம் கூடிய சீக்கிரம் உங்களை அழிச்சிடும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, 3-4 பேர்களோட பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நோய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம வைத்தியர்னு சொல்லிட்டு தெரியுறாரு. கடைசியில பெருசா அவனை கண்டுபிடிச்சிட்டாரு. சுதர்மனுக்கு அகங்காரம். உத்தர காப்பாத்திக்கணும்னு இறங்கி போயிடு. மருந்து இல்லையா? வைத்தியருங்க வரமாட்டாங்களா? கையில காசு இருந்தா அந்த கடவுளே வந்து என் காலடியில் கிடப்பாரு. அப்புறம் என்ன பெரிய வைத்தியர்? தேவி, மகமாயி, அவருக்கு நல்ல மனசை கொடுங்க. அவரோட மனசுல இருக்கிற திமிரெல்லாம் போக வச்சிருங்க. அவர் சாப்பிடாம தூங்காம பல நாட்கள் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவரை சோதிக்காதீங்கம்மா. வலி எதுவா இருந்தாலும் அதை எனக்கு கொடுத்துட்டு அவருக்கு நல்லதையே செய்யுங்க. நான் தேவி முன்னாடி உட்காந்து மனசார வேண்டிக்கிறேன். உங்க நோய்க்கு இதை தவிர வேற மருந்தே இல்ல. படைக்கிற பூஜை பொருள் எல்லாம் நம்மளோடது தானே. உலகத்துக்கே ஆட்சி புரியறவங்களுக்கு நம்ம பொருள் தேவை. அப்போ தேவிக்கு மரியாதையா இல்ல தேவிக்கு நைவேத்தியம் பண்றவனுக்கு மரியாதையா? தேவிக்கு முன்னாடியாவது திமிரா பேசாம இருங்க. தேவி மன்னிக்க மாட்டாங்க. யாரு மன்னிக்க சொன்னா? உப்பு சப்பு இல்லைன்றதுக்காக நான் சாப்பிடாம இருக்கேன். அது இந்த தேவியால வந்ததுன்னு நான் நம்பணும்னு நீ நினைக்கிறியா? எனக்கு வேண்டாம். கடவுள் அப்படி பேசாதீங்க.
தண்டனை கிடைக்கும். அப்படி தண்டிக்கிற திறமை கடவுளுக்கு இருந்தா தண்டிக்க சொல்லு, அதையும் பாத்துறேன். வேண்டாம், எனக்கு சொன்னா கேளுங்க, வேண்டாம். இதை விட பெரிய தப்ப உங்களால பண்ண முடியாது. இந்த தப்புல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. பாவம் மோட்சம் இதெல்லாம் எவனோ உருவாக்கி வச்ச கட்டுக்கதை. எனக்கு எதுவுமே ஆகாது. அம்மா, பகவதி, அவரை மன்னிச்சிடுங்கம்மா. அந்த செயலுக்கு அப்புறமா அவரு ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. சாப்பாடு சாப்பிட முடியாம, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க முடியாம அவருக்கு நோய் வந்துருச்சு. சுதர்மனுடைய மனைவி எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. தன்னோட மரணம் பக்கத்துல வந்துருச்சுன்னு சுதர்மன் பயப்பட ஆரம்பிச்சாரு. அவருக்கு வாழணுங்கிற ஆசை அதிகமாயிடுச்சு. கடைசியில அவரு தன் மனைவி கிட்ட ஒரு பெரிய ஜோதிடரை வர சொல்லி கேட்டுக்கிட்டாரு. வர ஜோதிடரையாவது அசிங்கப்படுத்த கூடாதுன்னு அவங்களோட மனைவி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு அவரு எந்த பதிலும் சொல்லல. அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சுதர்மனுடைய உடம்பு அந்த அளவுக்கு சோர்ந்து போயிடுச்சு. அவரு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரு கையெடுத்து கும்பிட கத்துக்கிட்டாரு. நமஸ்காரம். எனக்கு ரொம்ப முடியலங்க ஐயா. என்னோட உயிரை காப்பாற்ற முடியும்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ரொம்ப வலிக்காம இந்த உயிரை விடுறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க ஐயா. எனக்கு பணம் இருக்குன்னு திமிரா பேசுன, எல்லாரையும் அசிங்கப்படுத்தின. ஆனா ஒரு துளி தண்ணி கூட குடிக்க முடியாம, ஒரு பருக்கு சோறு கூட சாப்பிட முடியாம வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்போ எனக்கு மரணம் வரும்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்காக என்ன பிராயச்சித்தம் வேணா செய்ய தயாரா இருக்கும். எவ்வளவு கஷ்டமான விரதமா இருந்தாலும் நான் இருக்கேன். அவரோட வலிய போக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. கிரகநிலையை வச்சு பார்க்கும்போது பிரச்சனை எதுவும் இல்லை. நீங்க இன்னும் பல வருஷம் வாழ்வீங்க. வேண்டாம் ஜோசியர், இனி ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. ஆயுச கூட்டுறதுக்கு இல்ல, முடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்க. அதெல்லாம் கடவுளால தானே முடிவு பண்ண முடியும். நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், முதல்ல அதை முயற்சி பண்ணி பாருங்க. சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்? ஆற்றுக்கால் அம்மாவுக்கு ஒரு துலாபாரம் கொடுத்தா அதோட எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும்னு இதுல தெரியுது. போற செய்யற இந்த வலி என்னை விட்டு போயிடுமா? முழுசா நம்புங்க, நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க. நாங்க இன்னைக்கே கிளம்பிடுறோம் ஐயா. இந்த ஒரு விஷயத்தை தவிர நாங்க எல்லாத்தையும் இவருக்காக முயற்சி பண்ணிட்டோம். நல்லதே நடக்கும். எந்த பொருளை எடைக்கு எடை கொடுக்கணும் ஜோசியரே? அது உங்களோட விருப்பம். எடைக்கு எடை தங்கத்தை வைக்கலாம். இத்தனை வருஷம் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் அந்த அம்மனுக்காக அர்ப்பணிக்கலாம். அப்படின்னா மனசார அம்மனை கும்பிடுங்க. அம்மா தாயே தேவி, அம்மா தாயே, உன் சன்னதி தேடி வர்ற. உட்காருங்க. அம்மா பகவதி, எடைக்கு எடை கொடுக்கறது தங்க கட்டியால. கனமா இருக்கும், பத்திரமா வைங்க. தள்ளி வைங்க. வேற இருக்கா? இல்லைங்க ஐயா, கொண்டு வந்ததெல்லாம் தீந்துருச்சு. இப்போ என்னங்க ஐயா பண்றது?
எனக்கு இதுல இருந்து ஒரு விமோசனமே கிடைக்காதா? ஏன் யாருமே என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க? அம்மா தாயே, Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.